எங்கெங்கெல்லாம் உங்க வீட்டுல காசு வேஸ்டா போகுதுன்னு நினைக்கிறீங்க? எந்த செலவு பார்க்கும்போது அநியாயத்துக்கு தேவையில்லாம வேஸ்ட் பண்றாங்க? துணிமணிகள், துணிமணிகள். ட்ரெஸ்ஸு, ஆ, பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது. அனாவசிய செலவுங்கிறது எங்கள் வீட்டில் அதிகமாக அதுதான். துணிமணி. துணிமணி. ஓகே. ஃபுட் ஐட்டம் நிறையா போகுங்க சார். ஃபுட் ஐட்டம் நிறைய செலவாகுது. வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். வேஸ்டேஜ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆ ஆ ஒரு தேவைன்னா தேவையானது இல்லை. ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா வேஸ்ட் பண்ணுறது, ஸ்நாக்ஸ்லாம் நிறையா வேஸ்ட் பண்ணுறது. எலக்ட்ரிசிட்டி ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஃப்ரிட்ஜை போட்டு வச்சுட்டு அப்படியே ஏதோ திறந்து வச்சுட்டு பண்ணுறது. மற்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகே. மிஸ் ஹேண்டிலிங் ஆஃப் அசெட்ஸ். இப்போ நம்ம நம்ம பார்த்து பொருள் வாங்கி வச்சுருப்போம். அதை கவனமாக கையாள மாட்டாங்க. அது ஸ்க்ராச்சஸ் ஆகிடும். நமக்கு அதை பார்க்கும்போது உறுத்தும். கஷ்டப்பட்டு பார்த்து வாங்கணும். அது ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கணும்னு நினைப்போம். சின்ன வயசுலேருந்தே நிறையா பொருளை பொத்து பாதுகாத்து வச்சிட்டு இருப்போம் நம்ம. அது அந்த மாதிரி டைமில் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பண்ணுறேன், பெயிண்டிங்லாம் பண்ணுறேன்னு சொல்லி பொருள்லாம் வாங்குவாங்க. 2 நாள் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது தேவையில்லாமல் ஒரு 500 600 அந்த மந்தில் நம்ம மணியை பிளாக் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, டிவி சீரியலில் போய் உட்காந்துருவாங்க. இங்கே பால் வாங்கி அதை பாட்டு போயிட்டுருக்கு. சிலிண்டரு ஆக்சுவலாக இந்த ஷோ கொஞ்சம் சீரியஸாக பாருங்க. இதெல்லாமே டபக்குன்னு ஒய்ஃபை கிண்டல் பண்ணி அப்படின்லாம் இல்லாமல், ஏங்க எத்தனை தடவை டிவி பார்த்துட்டு இருந்தால் பால் பொங்குச்சு? எத்தனை தடவை? என்னைக்கா ஒரு தடவை நடக்கும். உடனே எல்லா நேரமே டிவி சீரியல் பார்க்கறதுனால பால் பொங்கிருச்சு, டிவி சீரியல் பார்க்கறதுனால பால் பொங்கிருச்சு. அது வேண்டாம். ரொம்ப ஏன்னா அது ஆத்தென்டிக்காக இல்லாமல் போயிடும். அதுக்காக சொல்கிறேன். அடிக்கடி கால் டாக்ஸி வர வச்சு போகிறது சார். கால் டாக்ஸி. கால் டாக்ஸி 2 வீலர் இருக்கும். நம்ம 2 வீலர்லேயே போகலாம்னு சொல்லுவோம். 100 ரூபாயில் போக வேண்டியது எனக்கு 400 ரூபா செலவாகிறப்போ எனக்கு அங்கே ஒரு மாத பட்ஜெட்டில் இடிக்கிற மாதிரி தெரியும். அங்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். இல்லை, நான் எதுக்கு இந்த ஒரு கேள்வியாக கேட்குறேன்னா, இப்போ புதுசாக என்னென்ன செலவெல்லாம் வருதுங்கிறதா. இது ஒரு நவீன செலவு. ஃப்ரூட்ஸ் நிறைய வாங்குவோம், ஆனால் சாப்பிட மாட்டாங்க. எல்லாம் அப்படியே காஞ்சி போயிட்டு இருக்கோம். வளர்கிற பசங்களுக்கு மினிமம் கொஞ்சமாக ட்ரெஸ் எடுத்துக்கினா போதும். அடிக்கடி போகும்போதெல்லாம் இது வெளில போடலாம் ட்ரெஸ் எடுக்கிறது. ஓகே. இல்லை, இதுதான் நீங்கள் ஆண்களுக்கு உண்மையாக மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். பசங்க 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரொம்ப டப்புன்னு வளருவாங்க. நீங்கள் கரெக்ட் சைஸில் ஷூ வாங்கினா 3 மாதத்தில் பத்தாது. அதுக்காக நான் லூஸாக போடுறதா அப்படிம்பாங்க. ஸோ வளர்கிற பசங்களுக்கு போகிறப்பெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறேன். ஆமாம் சார். நான் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அப்பா எனக்கு 2 ரூபா கொடுப்பார் சார். இப்போ என் பையனுக்கு 100 ரூபா செலவழிக்கிறாங்க ஸ்நாக்ஸுக்கு மட்டுமே. ஓ. அது இல்லாமல் எங்கள் வீட்டு கிராஸ் பண்ணோன்னா சரணா சோஸ் மாதிரி இருக்கும். கூலிங் அந்த அளவுக்கு வெளியில் கதவு வரைக்கும் கூலிங் இருக்கும். அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகே. எங்கள் வீட்டில் 2 பசங்க, நாங்கள் 2 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு 4 ஃபேன் ஓடும். 4 ரூமில், அது ஒரே ரூமில் படுக்கலாம். ஏன்னா 4 ரூமில் 4 பேர் படுப்போம். 4 ஃபேன் ஓடுது. அதனால எங்களுக்கு கரண்ட் பில் வரது ரொம்ப அதிகம். அது சொன்னால் பசங்க எடுத்துறதில்ல, எங்கள் வீட்டில் எடுத்துக்கிறதில்ல. நான்லாம் சென்னைக்கு வரும்போது எனக்கு வயசு 11 வயசு. சென்னைக்கு மாதம் 20 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன். நான் கடையில் வேலை பார்த்து இன்றைக்கி ஓரளவுக்கு முன்னேறி இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப ஓவராக தான் தெரியும். ஒரே ரூமில் தூங்கலாம், ஆனால் 4 ஃபேன் 4 பேருக்கு ஓடுது. ஆமாம். ஓகே. ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கிறது ஆண்களுக்கு என்னமோ பெரும் எரிச்சலாக தான் இருக்குது. காரணம் அதில் வேஸ்ட்டாக போகுதுன்னு. ஆதித்ய பிர்லா தன்னுடைய மகனை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பினப்போ அவருக்கு சொன்ன ஒரே விஷயம் இதுதான். உங்களுடைய அறையை விட்டு நீ வெளியில் போகும்போது ஃபேன் சுவிட்சை ஆஃப் பண்ணிடும். அவங்க அப்பா சொல்லி கொடுத்த இது ஒரு பெரிய விஷயமானு தோணலாம். ஆனால் அதை ஒட்டி தான் அவ்வளவுமே இருக்குது. அந்த ஒழுங்குங்கிறதும் மிச்சம்ங்கிறது, ஏன்னா பிஸ்னஸுங்கிறது அதான் வாட் யூ சேவ் தேர் அப்படிங்கிறது. அதனால தான் ஆண்கள் நிறைய பேர் இந்த ஃபேன் ஆஃப் பண்ணலாம் இரிட்டேட் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய ஸ்டோர் போகிறப்ப நான் லிஸ்ட்டு போட்டு போகலான்னு சொல்லுவேன். அது அங்கே போயிட்டு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ பட்ஜெட் போட்டு போகிறோமோ அதுலேருந்து ஒரு 4 மடங்கு ஜாஸ்தி வாங்குற மாதிரி இருக்கும். அது ஒன்று. அப்புறம் 2வது எங்களுக்கு 2 கிட்ஸு. நாங்கள் டாக்டர்கிட்ட போவேன், முடியாமல் உடனே டாக்டர்கிட்ட போவேனான்னு சொல்லுவேன். இல்லை டாக்டர்கிட்ட போயே ஆகணும். அது எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு 1 டே 2 டே அப்புறம் போகலான்னு சொன்னால் கூட இல்லை உடனே போகணும், உடனே போகணும் டாக்டர்கிட்ட. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு சார் நிறையா யூஸ் பண்ணவே மாட்டோம், ஆனால் நிறையா இருக்கும். அது வாங்கணுன்ற ஆர்வத்தில் வாங்கிடுவோம், ஆனால் நிறையா வேஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் இந்த பித்தளை சாமான்கள், சில்வர் சாமான்கள், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு நிறைய கடையில் இருக்கிற அளவுக்கு வீட்டில் இருக்கும். கட்டில் கடியில் இருக்கும், மேலே இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. 4 இடத்துல பின்னாடி பார்த்துப்போம், புது வீட்டுக்கு போனால் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி அது நிறைய ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். இன்னொன்று ப்ரௌசிங், இன்டர்நெட், அதனுடைய சார்ஜஸும் அதிகம் மந்த்லி. ஓகே. எல்லாமே புதுசாக சொன்னீங்க சார்.